வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்னைக்கு தேதி 31 மே 31 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு திங்கட்கிழமையிலேருந்து கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு 79,000 பேர் பார்த்தாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 76, புதன்கிழமை அன்னைக்கு 73,000 பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 10-15 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. காலைல 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம் பாருங்க. 3,587 டிக்கெட்டு. அதாவது இன்னைக்கு தரிசனத்துக்கான டிக்கெட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட்டில் 3,587 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. 10 நாளாக 4:30 மணிக்குள்ளார எல்லாமே முடிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் மாறி கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட 3,600 டிக்கெட் அவைலபிள் காலை 4:30 மணிக்கு இருந்தது. இதுக்கடுத்து இதை பாருங்கள், 6 மணிக்கு எடுத்தது. 6 மணிக்கு பார்க்கும்போது இன்னும் 100 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட் இது. இதுலேயே 100 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது 6 மணி, இன்னொரு 10-15 நிமிஷத்தில் கண்டிப்பாக இது முடிஞ்சிடும். ஆனாலும் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து அவைலபிள் இருக்கிற அளவுக்கு கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஃப்ரீ தர்ஷனில் நேரடியாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க ஓரளவு வந்து ஈஸியாக டிக்கெட் எடுத்துக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இப்போ 1ஆம் தேதிக்கு 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ண போகும்போது ஆன்லைனில் பண்ணிட்டு போகிறது தாங்க இப்போ எல்லாருமே போயிட்டுருக்கோம். அப்படி ஆன்லைனில் பண்ணிட்டு போகும்போது கூட நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆர்ஜித சேவைகளை லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது நம்ம வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் ட்ரை பண்ணியிருப்போம், எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனு. அதே மாதிரி சேவைகளை நீங்கள் திருமலையில் நேரடியாக போய் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொல்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஆஃபீஸுக்கு போனோம்னா கீழே அகாமடேஷன் கவுண்டர் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர்னு இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். நேரடியாக நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் போனால் நேர் ஆப்போசிட்லேயே இருக்கும் ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர்னு இருக்கும். அந்த கவுண்டருக்கு போனீங்கன்னா அந்த கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய பேர், ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. இது மூணுமே வச்சுக்கிட்டு உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இது எப்படின்னா, மறுநாள் காலையில் நடக்கிற சேவைகள், அதாவது அடுத்த நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற சேவைகள். காலையில் சுப்ரபாத சேவை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையாக இருந்தால் தோமால சேவை, அர்ச்சனை சேவை. செவ்வாய்க்கிழமை மட்டும் அப்படின்னா அந்த அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. அப்புறம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அபிஷேகம். புதன்கிழமையாக இருந்ததுன்னா திருப்பாவடை சேவை. இந்த மாதிரி சேவைகளுக்கு முதல் நாள் புக் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வெள்ளிக்கிழமை அபிஷேகம்னு வச்சுங்க, நீங்கள் வியாழக்கிழமை மணிக்கு போனீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி மறுநாள் நடக்கிற சேவைகளுக்கு அன்றைக்கி முதல் நாள் புக் பண்ணுவாங்க. இது ரிஜிஸ்டர் தான் பண்ண முடியும். காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த கவுண்டரில் போய் நீங்கள் உங்கள் பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதுவும் லக்கி டிப் மாதிரி சாயந்தரம் 5:30 மணிக்கு குழுக்கள் நடக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு குழுக்கள் நடக்கும். அதில் உங்கள் பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். உங்கள் நேம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா மெசேஜ் வரும். அதில் நீங்கள் உடனே போயிட்டு எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் பணத்தை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த சேவையில் கலந்துக்கலாம். இதில் எல்லா சேவைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவைகள். இது எல்லாமே வந்து சுவாமியை மிக மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய சேவைகள்ங்க. இது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து லக்கு தான். இது நம்ம நார்மலாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு திருப்பதிக்கு போயிருப்போம், திருமலையில் போய் சாமி தரிசனம் பண்ணியிருப்போம், இல்லை பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருப்போம். நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நேரடியாக அந்த கவுண்டரில் போயிட்டு உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணுங்கள். எப்போ 5:30 மணிக்கு குழுக்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் பணம் கட்டிடணும். அப்படி கட்டலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அது அதனால் நீங்கள் அந்த 5:30 மணி வாக்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அது பண்ணி ஃபோனை மட்டும் கையில் வச்சுக்கங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் பேர் செலக்ட் ஆகி மெசேஜ் இருந்துச்சுன்னா உடனே பணத்தை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த அருமையான சேவைகளில் கலந்துக்கிட்டு சுவாமியை மிக மிக அருகில் பார்க்கலாங்க. இது எல்லா சேவைகளும் இதில் அடக்கம். அது டெய்லி சேவைகள் இருக்குது. மாதம் முழுக்க சுப்ரபாத சேவை இருக்குது. அதுக்கு வந்து டெய்லியும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் அந்த வீக்லி சேவான்னு இருக்குது பாருங்கள். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை நடக்கிற சேவைகள், அப்புறம் செவ்வாய்க்கிழமை மட்டும் நடக்கிறது, அப்புறம் புதன்கிழமை மட்டும் நடக்கிறது, வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கிறது. இந்த மாதிரி சேவைகளில் கலந்துக்கிறதுக்கு அங்கே புக் பண்ணலாம். அதே மாதிரி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, இந்த சேவைகளுக்கும் அதுமாரி புக் பண்ணலாம். அதுவும் லக்கி டிப்பில் தான். கிடச்சிதுன்னா மறுநாள் போய் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருமலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த சேவையை புக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் சாமியை போய் அருகில் பார்க்கலாம். 2வது தடவை சாமியை தரிசனம் பண்ணலாம். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.